இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். நான் அடிச்சேன்னா அவன் செத்துருவான். ஏன்னா அவனுக்கு இருக்கிறத நரம்பு 4 நரம்பு 5 நரம்பு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பயந்துக்கிட்டே நான் அடிக்காம இருக்கு. ஆனால் ரொம்ப ஓவரா அப்படி கிட்ட பார்த்தா அப்படி கல் எடுப்பான், டக்குன்னு இப்படி வச்சு அடிப்பான். டைல்ஸ் உடஞ்ச டைல்ஸ் எடுப்பான், இப்படி வச்சு அடிப்பான் மேடம். ஏகப்பட்ட காயம். இங்க தையல் இங்க பாருங்க மேடம். என்னுடைய ஒய்ஃபுக்கும் எனக்கு நல்ல ஒரு நாள் பழக்கம். என்னுடைய ஒய்ஃபு நான் போய் நேரடியாக பேசுகிறப்ப, சரிமாம்மா நான் நீ ஒழுங்கா நான் உங்களோட திருந்தி இருந்துடுமாமா அப்படின்னு சொல்கிறப்ப, சரிம்மா நீ வீடு பாருமா, நீ வீடு பாருமாமா, நான் உங்கள்கிட்ட இருந்துறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, மறுநாள் என்னுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 500 ரூபா பணம் கொடுத்து விடு அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் என்னுடைய ஒய்ஃபோடைய 3வது தங்கச்சி பிரசவம், ஆம்பளை பிள்ளை பிறந்த கள்ளிக்குப்பத்தில். இந்த மாதிரி அங்கே போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் தற்செயல என்ன பண்றேன்னா, ஒரு 500 ரூபா பணமும் எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டு என்னுடைய பொண்டாட்டியை நான் பார்க்க போற டயத்துல கலைச்செல்வியும் கண்ணனும் ஒன்னா இருந்திருப்பாங்க. பிறகு எனக்கு தெரியாது, ஆண்டவ சச்சை எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள நுழையிறேன், தாச்சியானின்னு இப்படி உள்ள நுழையிறேன். இவன் அப்படியே உள்ள என்னை அப்படியே பிடிச்சி கும்புறு குத்தா பிடிச்சி அப்படி நறுக்குன்னு குத்திட்டான் மேடம். இவன் தொடரடியா ஒரு 5 வாட்டி வன்முறை பண்ணியிருக்கான் பசங்களை திரட்டு. என் மாமியாலும் டைல்ஸ் வச்சு அப்படியே அடிச்சிருக்கு. அப்படி இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்க வேணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கும் கலைச்செல்விக்கும் தொடர்பு இருந்தது இல்ல மேடம். கிட்டத்தட்ட ஒரு என்னைக்கு நான் சென்னைக்கு இப்ப நான் இங்க வந்தேன்னு ஒரு 3 மாசம் 3 நாள் ஊரோட சரியா போச்சு மேடம். ஊர்ல இருந்து நான் என்னைக்கு லாஸ்ட் பாயிண்ட் வந்தேனோ அன்னிலிருந்து கலைச்செல்விக்கு எனக்கு எந்த தொடர்புமே கிடையாது. இங்க வந்ததோட சரிண்ணா மேடம். வர வச்சேன், வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன், என்ன செய்யணுமோ செஞ்சு வச்சேன். கோயம்பேட்டுக்கு வரும், என்னை பார்க்குமா, பஸ் ஸ்டாண்ட் பார்க்கும், இல்லைன்னா எங்கேயாவது வெளியில அழைச்சிட்டு போவேன். அதோட சரி மேடம். அதுக்கப்புறம் எந்த தொடர்புமே எனக்கு கிடையாது மேடம் கலைச்செல்விக்கு எனக்கு. என்னப்பா பிரச்சனை? அவர் என் பொண்ணுல பேசுறமா. சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஏன்? ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா. முடியல. நீங்க அவரை அடிக்கிறீங்களா? வரப்பெல்லாம் எதனா ஒன்று பண்ணுறாருமா வருமா. என் பொண்ணாட்டி அவர் என்னமா இருக்கா, என் பொண்ணாட்டி அங்கே நிறுத்தி பேசுகிறாங்க. அப்போ எனக்கு எதுவுமே இருக்கும். இது ஆக்ஷன் மேடம். பார்த்துமா மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவனை நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கிளாய்ப்பான். குடியாதனையும் கூட்டு குடி வச்சுதான் வந்தோமா. அவன் கைய வச்சு இப்படி சொன்னப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேன். முடியாது மேடம் அப்படின்னு பாத்தீங்களா, அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியும் மேடம், இவனை எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்ச, எப்படி போன, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, இவனை கஞ்சி கரைச்சி மிக்சில ஊத்து நெஞ்சில ஊத்தினா. நானு சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்சில அடிச்சு ஊத்துன. அவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின. இவனை என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின மேடம். ஆனா துரோகம் செஞ்சுட்டீங்களே. துரோகம் பண்ணிட்டேன், உண்மைதான். ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது அவன் எப்படி உட்காந்து சீனு பாருங்க, ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். அப்படிதான் ஆக்கி விட்டீங்க பாருங்க. இந்த பேச்சிலே நீங்க புரிஞ்சுக்கலாம் இது யாரு எப்படி என்னன்னு. நீங்க எதுக்கு டைல்ஸ் கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறீங்க அவரை? டைல்ஸ் தட்டிலமா. டைல்ஸ் உங்க அக்கா நீ சத்திவேலு 3 பேர் என்ன சேர்ந்து டைல்ஸ் எல்லாம் அடிக்கல. அக்கா அடிச்சாங்க, அது ஒத்துக்கிறேன். நான் டைல்ஸ் தான் தட்டி இந்த கையெல்லாம் மாட்டேன். ஒரு நிமிஷம் கேளு. தாச்சியானின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானா, செலிவனு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானா? நீ கூட்டு தாச்சானு கூப்பிட்டு வர்றீங்க. அப்புறம் எப்படி நீ இதுல போட்டு அடிச்ச சொல்லு. ஏம்மா தாச்சானு கூப்பிட்டு வர மச்சின்ச்சு. சரி அம்மா உங்க வீட்டுக்கு வந்துடுறமான்னு வச்சுக்கேன். எப்போ பார்த்தா ஏன் பண்ணிட்டீங்க பேசுனது எனக்கும் வருமானதாம்மா. கண்ணு முன்னால பொண்டாட்டி பேசுறதுக்கு எவனால முடியுமா? இல்ல பொண்டாட்டிக்கு தான் முடியுமா? நான் யாரும் இல்லாத இடத்துல என் பொண்டாட்டி கிடையாது, அன்னைக்கு என் மாமியா கிடையாது, என் பிள்ளைங்க யாருமே கிடையாது. அன்னைக்கு நான் என்ன சொல்லி வந்தேன், தாச்சியானி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழையிறப்பன்னு என்ன சொல்லிட்டு வந்த? பனியன் கூட இருந்தியா வீட்டுக்குள்ள? உன் பொண்டாட்டி கூட இருந்தியா இல்லையா? கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதிலு.
அதுதான் எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஆனா உன்னுடைய நிலைமை உன்னை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். டாக்டருடைய சர்டிபிகேட் என்ன அது எனக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு நாள் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அக்குறமா அட்டழுத்துக்கு எல்லாம் பொறுத்து வர குட்டி குட்டி பயலுக்கெல்லாம் சராயத்தை வாங்கி போட்டு குடிய போயிட்டு கலைவாணன் ஆகிறதுக்கு என்னைக்கு நான் நுழையிறனோ உள்ள நுழையிறனோ அப்பெல்லாம் முடிச்சு அந்த புண்ணியமுகத்தை நுழையிறப்ப ஆள் வச்சு அடிக்கிறேன். அண்ணன் கூப்பிடல, அண்ணன் பண்ணிட்டு அண்ணி அண்ணின்னு அம்மாவுக்கு சமம். கரெக்டா தானே கேக்குறாரு. நான் இல்லன்னு சொல்ல. அதை தவறா பயன்படுத்தினது யாரு? நீயும் உங்க அண்ணன் ஏழுமலையும் ஆறுமுகம் தான். நீங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து அந்த பொண்ணை தவறா பயன்படுத்திங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ஐயா. இவங்க என்ன அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரோம் மேடம். நான் லேஸ் பண்ண அடிக்காதீங்க. நானே இவனுக்கு பாவம் பார்த்து தான் இத்தனை நாள் வந்து உதவி பண்ண. கோயம்பேட்டில் மூட்டை தூக்கி நான் உனக்கு சோறு போட்டேன்டா. உனக்கு என்ன சோறு போட்டேன்? எதனால போட்டேன்? உன்னை அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 10 நிமிஷத்துல உன்னை அடிச்சு உன் காலை உடைச்சிருப்பேன். செய்ய மாட்டேன் நானு. அண்ணன் நல்லா தானா? உங்க இது நீ அறிஞ்சிக்க மாட்டேன். வந்துருச்சு பாத்தீங்களா வாயில? உண்மைதான். என்னம்மா பாருங்க பாயிண்ட் வருது.